வாழைப்பூவை சமைச்சு சாப்பிட்டா ரத்தம் மூலம் கை கால் எரிச்சல் இதெல்லாம் சரியாகுது. இந்த மாதிரி இதோட தோலை எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த உரையும் எடுத்து உள்ள ஒரு காம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துக்கணும். இது உடம்புல இருக்கக்கூடிய சூட்டையும் தணிக்கக்கூடியது. இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டும் போது ஒரு வலை மாதிரி ஒன்று வரும், அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, மிளகு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு தேவைக்கு உப்பு போட்டு மஞ்சளும் போட்டு கொஞ்சம் மிளகாயும் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு எடுத்து தேங்காய் போட்டு மல்லியும் போட்டு வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்